ஜுபைர் பின் முத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஓசை, ஒரு இதயம், ஒரு ஈமான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்காவின் இரவு அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரு குரல், ஒரு ஓசை, ஒரு வசனம் ஒரு மனிதனின் இதயத்தையே மாற்றப் போகிறது. அவர் ஜுபைர் பின் முத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவின் மணலில் நடந்தவர், உண்மையை தேடாமல் இருந்தவர். நபியின் குரல் கேட்ட போது இதயம் மட்டும் ஏன் நடுங்கியது? உலகம் சொன்ன வார்த்தைகள் காதுகளில் பல கேட்டாலும் குர்ஆனின் ஒரு வசனம் உள்ளத்தில் வந்து பதிந்ததே. அது சாதாரண ஓசை அல்ல, அது அல்லாஹ்வின் வசனம். அது சாதாரண இரவல்ல, அது ஈமான் பிறந்த இரவு. மக்ரிப் தொழுகையில் நபி அவர்கள் ஓதினார்கள் வத்தூர் சூரத்து தூர். ஒவ்வொரு வசனமும் இதயத்தின் கதவை தட்டியது. யா கல்பு யா கல்பு கத் ஜாஅகல் ஹக்கு. யா இதயமே, உண்மை உன்னை வந்தடைந்ததே. அல்லாஹு அக்பர், ஐயே, அல்லாஹு அக்பர். ஒரு வசனம் போதும் ஒரு வாழ்க்கை மாற. ஒரு உண்மை போதும் ஒரு இதயம் விழிக்க. ஜுபைர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எதிலிருந்தும் படைக்கப்படவில்லையா? அல்லது அவர்களே படைத்தவர்களா? வானங்களையும் பூமியையும் அவர்களே படைத்தார்களா என்று கேட்கும் அந்த இறைவசனம் அவரது நெஞ்சுக்குள் இடி போல இறங்கியது. சிந்தனை விழித்தது, சந்தேகம் கரைந்தது. இது மனிதனின் வார்த்தை அல்ல என்று உள்ளம் சொன்னது. அந்த நொடியில் இதயம் பறந்து போகும் போல இருந்தது. கண்கள் உண்மையை கண்டது, உள்ளம் ஈமானை உணர்ந்தது. இதுதான் உண்மை. ஒரு வசனம், ஒரு ஓசை, ஒரு இதயம், ஒரு மாற்றம். குர்ஆன் வந்தால் கல் இதயமும் உருகுமே. அல்லாஹ்வின் வார்த்தை வந்தால் இருள் பாதையும் மொழியாகுமே. ஜுபைர் பின் முத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. உண்மையை கேட்ட இதயம் ஈமானால் மலர்ந்த இதயம். வஸ்ஸமாஇ வத்தூரி இன்ன ஃபீ கலாமில்லாஹி நூரம் யா ரப்பனா ثبت قلوبنا على الإيمان. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு காலம் அவர் எதிரே நின்றிருந்தார். ஆனால் உண்மை அவரது உள்ளத்திற்குள் வந்த போது எதிர்ப்பு கரைந்தது, அகந்தை விலகியது. அல்லாஹ்வின்
இஸ்லாத்தை ஏற்கிறார். ஜுபைர் பின் முத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியாக உயர்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் அறிவையும் கேட்டார். ஹதீஸ்களை